ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுரேஷ் கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது சுண்டைக்காய் குழம்பு. சுண்டைக்காயை ஃப்ரெஷ்ஷாக கிடைச்ச சுண்டைக்காய் இது அப்படியே உரலில் போட்டு நங்கு என்று எடுத்துக்கொள்வோம். எடுத்து அதை வேறு பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அதுக்கு இப்போது எல்லாம் கட் பண்ணி எடுத்து வச்சாச்சு. வெங்காயம், தக்காளி, பச்சை மிளகாய். அடுத்து அடுப்பில் ஒரு கடாயை எடுத்து வச்சாச்சு. அதில் கொஞ்சமாக நல்லெண்ணெயை சேர்த்துக்கலாம். இந்த குழம்புக்கு நல்லெண்ணெயை சேர்த்தோம்னா ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும், மணமாகவும் இருக்கும். ஏற்கனவே சுண்டைக்காயை ஆயிலில் வதக்கி எடுத்தோம்னா அவ்வளோ அருமையான ஒரு ஃப்ளேவர் வரும். அந்த குழம்பு வச்சாலே வீடே மணக்கும். அது நான் வைக்கிற ஸ்டைலில் வச்சு பாருங்கள், அவ்வளோ அருமையாக மணக்கும். இப்போ அதுக்கு தாளிக்கிறது கடுகை போட்டுக்குவோம். அப்புறம் வெந்தயத்தை சேர்த்துக்கலாம். வெந்தயத்தை சேர்த்தாச்சு. அதுக்கடுத்து கருவேப்பிலையை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம். அப்புறம் பச்சை மிளகாயும் சேர்த்துக்கலாம். அப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் பார்த்திங்களா பல்லாரி, அந்த பல்லாரியை சேர்த்துக்குவோம். நல்லா வதக்கணும் பல்லாரியை வதக்கிறதுக்கு கீழே கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். நீங்கள் ஃபஸ்ட்டு உப்பு சேர்க்குறது கொஞ்சம் ஆனியன் குயிக்காக வதங்கன்னு வச்சுக்கோங்களேன். அதனால் கொஞ்சமாக உப்பு சேர்க்கலாம். கல் உப்பு தான் சேர்க்க போகிறேன் நான். கல் உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கிக்குவோம். அப்புறமா கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இந்த மிளகாய்த்தூள் எண்ணெயில் வதங்கும் போது பார்த்திங்கன்னா ஃபைனலாக நம்ம குழம்பு கொதிக்கும் பார்த்திங்களா, அப்போ மேலே படர்ந்து வரும் பார்த்திங்களா. அதனால் இப்போயே மிளகாய்த்தூள் சேர்க்குறது நல்லது. அப்புறமா தக்காளி சேர்த்துக்குவோம். தக்காளி சேர்த்து நல்லா வதக்கிடலாம். அப்புறமா நம்ம உரலில் இடித்தோம் பார்த்திங்களா சுண்டைக்காய், அந்த இடித்து வச்ச சுண்டைக்காயை இதில் சேர்க்க போகிறோம். இது நல்லா வதக்கிடுவோம். ஃபஸ்ட்டு தக்காளி நல்லா வதங்கணும். வதங்கினா சுண்டைக்காயை போட்டு வதக்கும்போது நல்ல கரெக்டான டைமிங்காக இருக்கும். அதனால் நல்லா வதக்கும். அடுத்து சுண்டைக்காய் இடித்து வச்சோம் பார்த்திங்கன்னா அந்த சுண்டைக்காயை உள்ளே சேர்த்துக்கலாம். சுண்டைக்காயை இடிச்சிட்டு அதுக்கடுத்து ஒரு ஸ்டெயினரில் எல்லாத்தையும் போட்டு தண்ணியை வச்சு லைட்டாக அலசி எடுத்துட்டு இந்த மாதிரி போட்டேன். ஆமாம், நல்லா போட்டாச்சு. அப்படியே மிக்ஸ் பண்ணிக்குவேன். எண்ணெயில் இந்த சுண்டைக்காய் எண்ணெயில் வதங்கும் போது பார்த்திங்கன்னா நல்லா ஃப்ளேவர் கிடைக்கும் சொன்னேன். அது மாதிரி இப்படியே எண்ணெயில் வதக்கலாம். எண்ணெயில் அப்படி வதங்க அப்படியே ஃப்ளேவர் நல்லாயிருக்கும். இந்த குழம்பு 2-3 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம், நல்லாயிருக்கும். அதுக்கு கொஞ்சமாக கடைசியாக கொஞ்சம் தேங்காய் அரைச்சி ஊற்றணும். அதுக்காக ஒரு தேங்காயில் கொஞ்சமாக எடுத்து கட் பண்ணி மிக்ஸியில் போட்டு அரைச்சேன். இப்போ அடுத்து இந்த சுண்டைக்காய் போட்டப்பறம் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். உப்பை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்து மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம். மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்புறம் இதை அப்படியே மூடி போட்டு நல்லா வேக விடலாம். மூடி போட்டு வேக விட்டோம், கொஞ்சம் நல்லா வெந்துடும். அந்த தேங்காய் எடுத்து மிக்ஸியில் அரைச்சிக்குவோம். இந்த மாதிரி பல்லு மாதிரி கட் பண்ணோம்னா சின்ன ஜாரில் டக்குன்னு குயிக்காக அரையும். அதனால் சின்ன கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது அதை வதக்கணுங்களா, இப்போ மறுபடியும் குழம்பு மிளகாய் தூள் நம்ம வீட்டில் அரைச்சது அதை கொஞ்சம் போட்டுக்கலாம். போட்டாச்சு. இப்போ அப்படியே அரைச்சிக்குவோம். மிக்ஸ் பண்ணிக்குவோம். அப்படியே ஒரு சைடு அரையட்டும். அந்த மிக்ஸில் அரையுது, சரி மிக்ஸில் அரையட்டும். நம்ம இதை வதக்கிக்கலாம் இல்லையே. அப்புறம் என்னென்னா இந்த குழம்புக்கு தேவையான அளவு தண்ணி ரொம்ப ஊற்றிடக்கூடாது. ஒரு லெவலுக்கு நம்ம தண்ணியை சேர்க்கணும். இதை வதங்கிடுச்சு பார்த்திங்களா, எண்ணெயில் நல்லா வதங்கிடுதா. அப்போ அதுக்கடுத்து இதுக்கு தண்ணி சேர்க்க போகிறோம். நம்ம கீழெல்லாம் பிடிக்காது. நல்லா எண்ணெயில் வதக்கிடுவோம். பார்த்திங்களா எண்ணெய் அது இந்த மாதிரி தெரியணும். எண்ணெய் அது போட்டு வதக்கிடலாம். தண்ணி சேர்த்துக்கிட்டோம். குழம்புக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு தண்ணி ஊற்றிக்குவோம்.
தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அடுத்து இந்த திக்னஸ் இல்லாமல் அடுத்து தேங்காய் அரைச்சி ஊற்றுவோம். அடுத்து வந்து கடைசியாக ஃபைனலாக வந்து புளி தண்ணி ஊற்றுவோம். அதனால் தண்ணி இவ்வளோ தண்ணி போதும். ஓகே, நல்லா கொதிச்சிருச்சு. என்ன ஆயில் பிரிஞ்சு வருது பார்த்தீங்களா? அப்படியே நல்லா வதக்கிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அப்புறமா தேங்காய் அரைச்சி வச்ச தேங்காயை ஊற்றியாச்சு. அரைச்சி வச்ச தேங்காய் ஊற்றியாச்சு. நல்லா கொதிப்பு. அடுத்து கடைசியாக ஃபைனல் டச் வந்து புளியை கரைச்சி ஊற்ற போகிறோம். இந்த புளியை கரைச்சி ஊற்றுனதுக்கப்புறம் குழம்பு ரெடி ஆகிடும். இப்போ ஆயில் பிரிஞ்சு வந்துருச்சு பார்த்தீங்களா? அடுத்து புளி தண்ணி நம்ம தேவையான அளவு ஊற்ற போகிறோம். ஊற்றியாச்சு. நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு ஆயில். குழம்பு ரெடியான மாதிரி தான். அப்படியே சுட சுட சாப்பிட்டா நல்லாயிருக்கும். இது ஒரு 2 நாள் கூட வச்சு சாப்பிட்லாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.